வணக்கம் தோழர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. பொன்முடியின் அரசியலே பார்த்தீங்கன்னா முடிந்ததா? பரபரப்பான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில், இந்த காணொளியில நம்ம தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. பொன்முடியின் உடைய அரசியல் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா முடிவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முதற்கட்ட தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. பையனுக்கு இந்த முறை சீட்டு மறுத்திருக்கு அப்படின்னா அடுத்த முறை தகப்பனுக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கள் என்பது கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே என்னங்க சொல்றீங்க? பொன்முடிக்கே சீட்டு இல்லையா? எப்படி ஓசிக்கே சீட்டு ஓசியா கிடையாதா? அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, பொன்முடியுடைய அரசியல் பயணம் அப்படின்றது நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஒவ்வொன்றாக இருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா பையனுடைய கைது வேற வருங்காலங்கள்ல ஃபியூச்சர்ல ரொம்பவே ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் திமுகவிற்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு புறம் பார்த்தீங்கன்னா வயிறெறிந்து கொண்டிருக்கிறாராம் நம்முடைய பொன்முடி அவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே மாவட்டத்திலேயே ஊழல் பெருச்சாலியாக விழுப்புரம் மாவட்டத்தையே பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமாக ஆக்கி விட்டார்கள். இனிமேலும் என்ன பெருமைகள் இருக்கிறது இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் அரசியல்ல இவர்கள் ரொம்பவே வன்மமாக கக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, பொன்முடியுடைய அரசியல் என்பது டோட்டலாகவே மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறையவே இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதை நம்மளால் உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அப்ப யார் யாரெல்லாம் வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, யார் யாரெல்லாம் தோல்வியை பார்த்தீங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையுமே கூட நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். பொன்முடியுடைய அரசியலே 2026 க்ளோஸ் வாங்க, ஓகேங்களா? 2026 பொன்முடி தாண்டினார் அப்படின்னா அதை விட அதிசயம் வேற ஒன்றுமே கிடையாது. சீரியஸ்லி தான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், நீங்கள் பொன்முடியுடைய அரசியல் எப்படியெல்லாம் மாறப்போகிறது, யார் யாரெல்லாம் பொன்முடிக்கு எதிராக திரும்ப போகிறார்கள், என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் அனைவரும் கண்கூடாக பார்க்கத்தான் போகிறீர்கள் நண்பர்களே. ஸோ இது போல் நடக்கக்கூடிய ஒரு விதமான அரசியல்களையுமே நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. ஸோ அதனால் தொடர்ந்து இணைந்திருப்போம். அடுத்தடுத்த வீடியோக்கள், அடுத்தடுத்த காணொளிகளோடு நிறைய விதமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம்.